Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube வீடியோக்கு ஒரு அல்ட்ரா ஹெச்டில thumbnail வந்துட்டு எப்படி ரெடி பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களோட YouTube சேனலை நீங்க வேற லெவல்ல grow பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க YouTube வீடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஹெச்டில ஒரு வேற லெவல் thumbnail நீங்க ரெடி பண்றது மூலமா உங்க சேனலுக்கு subscribers, views, watch time இது மூணுமே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க சேனலையும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து நம்ம grow பண்ணிக்கலாம். So, உங்களோட YouTube வீடியோவை ஒருத்தங்க கிளிக் பண்ண போறாங்கன்னா உங்களோட thumbnail பார்த்து தான் உங்களோட YouTube வீடியோவை ஒருத்தங்க கிளிக் பண்ணுவாங்க. உங்க வீடியோக்குள்ள என்ன இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட thumbnail வந்து எப்படி இருக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கா அத பார்த்துட்டு தான் உங்களோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாப்பாங்க எல்லாரும் வந்துட்டு. சோ அதே வந்துட்டு நாம வந்து ஒரு அட்ராக்டிவான வேற லெவல் thumbnail வந்து நம்மளோட YouTube வீடியோக்கு நம்ம செட் பண்ணி YouTubeல வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல views, subscribers, watch time எல்லாமே வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட YouTube சேனல்ல grow பண்ண ஒரு அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா அந்த YouTube thumbnail தான். அந்த YouTube thumbnail ஒரு அட்ராக்டிவான வேற லெவல்ல வந்து எப்படி ரெடி பண்றது அதுவும் அல்ட்ரா ஹெச்டில எப்படி ரெடி பண்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு என்னோட யூடியூப் வீடியோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா thumbnail ரெடி பண்ண நான் இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு வேறு லெவல் அப்ளிகேஷன். நம்ம எந்த மாதிரி thumbnail ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நம்ம thumbnail வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை கீழே இருந்து நாலாவதாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை மூணாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே கஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி யூடியூப் thumbnail கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இது ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் thumbnail சைஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க. இந்த நியூ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து நாலாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கலர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் நீங்கள் thumbnail ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பிளாக் கலர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பிளாக் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் thumbnail என்ன எழுத போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நான் நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டுட்டோரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டுட்டோரியலுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இல்லை கீழே இருந்து ரெண்டாவதாக ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லை ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை நிறைய இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் தனியாக வந்துட்டு ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கலர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இல்லை உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். சும்மா சாம்பிளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். அல்ட்ரா ஹெச்டியில் எப்படி சேவ் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு எல்லாரும் வந்துட்டு எப்படி இந்த அப்ளிகேஷனில் சேவ் பண்ணுறாங்கன்னா மேலே இந்த சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கு பாருங்க. அதை கொடுத்து தான் எல்லாரும் வந்துட்டு சேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது. லோ குவாலிட்டியில் தான் இந்த thumbnail வந்து சேவ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் உங்கள் வீடியோக்கு thumbnail செட் பண்ணிங்கன்னா அந்த thumbnail வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஹெச்டிலே இருக்காது. ஸோ எப்படி நாம் இந்த thumbnail வந்துட்டு அல்ட்ரா ஹெச்டியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு சொல்லிட்டு நாலாவதாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே இந்த கஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து சேவ் டு கேலரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அந்த thumbnail வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டியில் வந்து சேவ் ஆகும். ஒரு 2லேருந்து ஒரு 4 MBக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த thumbnail வந்து சேவ் ஆகிடும். அதே வந்துட்டு இந்த சேவ் கொடுத்து இதில் சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்து thumbnail சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 200 MB இல்லாட்டி 100 MBக்கு தான் அந்த thumbnail வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி தான் அல்ட்ரா ஹெச்டியில் நம்மளோட thumbnail வந்து நம்ம சேவ் பண்ணணும். இந்த thumbnail வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட யூடியூப் வீடியோக்கு ஃபுல்லாக எப்படி எடிட் பண்ணுறது ஃபுல் டுட்டோரியல் இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.